வணக்கம். ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி லஞ்சுக்கு இந்த உஜாலா கத்திரிக்காய் இதை வச்சு ஒரு சாதம் கலர போகிறோம். ஒரு 5-6 கத்திரிக்காய் இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி ஒரு 2-3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இன்றைக்கி ரொம்ப மசாலாலாம் எதுவும் ஜாஸ்தி இல்லாமல் பண்ண போகிறோம். பட்டை லவங்கம் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் பண்ண போகிறோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியிறது. நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து நல்லா தவந்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் இதுலேயே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இந்த வெங்காயம் இல்லாமல் பண்ணுறேன். வெங்காயம் போடுறது வந்தால் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இப்போ இதில் இந்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம். டிஃபன் பாக்ஸும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தோராயமாக நான் உப்பு சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ முதல்ல இது வதங்கட்டும். வதங்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா பவுடர் ஒன்று அரைச்சிக்கணும். ஒரே ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கலருக்கு ஒரு 3 மிளகா, காரத்துக்கு ஒரு 4 மிளகா, ஒரு 4 மிளகா, நல்லா ஒரு 1.25 ஸ்பூன் தனியா, நல்லா ஒரு டீஸ்பூன் உளுந்து, அதே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு 3 மிளகு. வெந்தயம்லாம் வேண்டாம் இந்த சாதத்துக்கு. இது கொஞ்சம் வறுபடட்டும். இது பாருங்கள், இப்படி மாதிரி வந்துட்டு இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அப்படியே அரைச்சிட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறுன அப்புறம் நல்லா கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு எண்ணெயெல்லாம் அப்படியே தெளிஞ்சு மேலே வருது. இந்த அளவுக்கு வதங்கிட்டு இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணி. இது புளித்தண்ணி ஆப்ஷனல் தான். புளித்தண்ணி வேண்டான்னா வெறும் தக்காளியில் கூட அப்படியே பொடி போட்டு சாதம் போட்டு கலரலாம். அது கூட நல்லாயிருக்கும். புளித்தண்ணி விட்டிங்களாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது புளித்தண்ணி பச்சை வாசனை போட்டோம். இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அப்படியே இப்படி தொக்கு மாதிரி இப்படி வந்துடுது. கத்திரிக்காயெல்லாம் நல்லா வந்துடுது. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது மேலே அப்படியே தூவறதுக்கு வச்சுக்கலாம். இது ஒரு அப்படியே 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் சாதம் போட்டு கலரலாம்.
அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே தொக்கு மாதிரி வந்துட்டு இதில் வந்து அப்படியே சாதம் போட்டு நான் கலரிட்டு காட்டுறேன். பாருங்கள், சாதம் போட்டு நல்லா ஜம்முன்னு கலந்துட்டேன். அப்படியே உதிராக இருக்க சாதம். இதுக்கு மேலே இன்னொரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வேணால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சாதா எண்ணெயே சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே கலரலாம். சூப்பரான மசாலாலாம் ஜாஸ்தி இல்லாமல் ஒரு கத்திரிக்காய் சாதம். அவ்வளோதான். நல்லா டிஃபன் பாக்ஸில் இது தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாதம். அவ்வளோதான், ஒரு கத்திரிக்காய் சாதம். அடுத்து சிகப்பு கீரை. இதை வந்து குக்கரில் இன்றைக்கி டைம் இல்லாதனால நான் வேக வச்சுட்டேன். ஒரு கீரை இதை வந்து மிளகூட்டல் பண்ண போகிறோம். இதை நல்லா இது மாதிரி மதிச்சுக்கலாம். நான் கட் பண்ணி நல்லா அலம்பி குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு கை பாசி பருப்பு இது நல்லா வேக வச்சுட்டேன். இந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே அடுப்பில் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். மிளகுட்டலுக்கு இது இருக்கட்டும். மிளகுட்டலுக்கு ஒரு உளுத்தம் பருப்பு மிளகு வறுத்துக்கணும். ஒரே ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, நான் 1/2 ஸ்பூன் மிளகு, நல்லா உளுந்து இப்படி நல்லா சவுந்து வர சமயத்தில் நல்லா ஒரே ஸ்பூன் தேங்காய். இதை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே அப்படியே வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். நான் ஜம்முன்னு இது அப்படியே சிம்லேயே கொதிச்சுட்டு இருக்குது. இதுவும் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். மிளகுட்டல் நல்லா சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தாளிப்பு கொட்டுறதுக்கு ஒரே டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் நல்லா ஒரு கடுகு நல்லா பொரியுது. நல்லா கருவேப்பிலை. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சமாக பெருங்காயம் அப்படியே ஒரு 2 கொதி வரணும். வந்த அப்புறம் ஆஃப் பண்ணி இதை எடுத்து அப்படியே இதில் சேர்த்து இது மாதிரி ஒரு 2 கொதி கொதிக்கிட்டோம். கொதிச்ச அப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்னாக்கா மிளகு ஊட்டல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஊறுகாய் மட்டும் போகிறோம். இந்த மிளகு ஊட்டல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். பாருங்கள், இது மாதிரி நல்லா இப்படி கொதிக்கிறது.
அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். மிளகு ஹோட்டல் ரெடி ஆகிடுது. இனியோட லஞ்சு ரெடி ஆகிடுது. ஒரு கத்திரிக்காய், ரொம்ப மசாலா பட்டை லவங்கெல்லாம் இல்லாமல் ஒரு சாதம், அப்புறம் தக்காளி, வெறும் தக்காளி, தயிர் போட்டு பச்சடி, அப்புறம் சிகப்பு கீரை, முளைக்கூட்டல், மாம்பழம், சாதம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.